ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பியூட்டிஃபுல்லான பீகாக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த பீகாக் ஃபெதர் கலெக்ஷன் வந்து செம்ம ஹிட்டு. இவங்க ஷோரூமில் நிறைய நியூ லான்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் சூப்பரான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு. இந்த பர்டிகுலர் டிசைனுடைய கிராம் வெயிட் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அண்ட் காண்டாக்ட் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நிறைய பேட்டர்ன்ஸ் நியூ அரைவல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைட் வெயிட்டில் கூட வெட்டிங் செட்டு வேணும் அப்படின்னாலும் இவங்ககிட்ட வந்து கிடைக்கும். நான் இந்த வீடியோலேயே ஒரு 15 கிராம்ஸில் வரக்கூடிய நெக்லஸ், 20 கிராம்ஸு, 22ன்னு சொல்லிட்டு எல்லா வெயிட்லையுமே காமிச்சிருக்கேன். இது வந்து ரியல் அந்த பீகாக் ஃபெதர் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கலெக்ஷன். அதில் உங்களுக்கு வந்து சோக்கர், நெக்லஸ், ஹாரம் சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஒரு பேட்டர்னில் வருது. இதில் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனும் இருக்காங்க, அதே மாதிரி மயில் டிசைனுமே இருக்கும். அந்த மயிலில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபினிஷிங்கில் மயில் கொடுத்துட்டு சைடில் வந்து ஃபெதர் ஒர்க் காமிச்சிருப்பாங்க. இதோட பென்னண்ட் தான் இன்னும் ரொம்ப யூனிக். ஹாரமில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா நான் உங்களுக்கு இதை நெக்கில் வேர் பண்ணியும் காட்டுறேன். ஸோ இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் பென்னண்ட் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்கறதுனால ரொம்ப லென்த்தியாகவும் தெரியுது, நல்ல பார்வையாகவும் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இது ரொம்ப நெக்கு ரொம்ப கிட்ட வந்து வச்சு வேர் பண்ணி காமிக்கிறேன். இது நீங்கள் நல்லா ஒரு பேக் செயின்லாம் போட்டுட்டு இன்னும் நல்லா லென்த்தியாக கூட நீங்கள் வேர் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பேட்டர்ன். இதில் உங்களுக்கு ரெண்டு சைட்லேயுமே ஃபெதர் ஒர்க் காமிச்சிருப்பாங்க. மகாலட்சுமி டிசைன் ஹைலைட்டடாக இருக்கும் மெயினாக. இதோட கிராம் வெயிட் வந்து ஹாரம் பார்த்திங்கன்னா 58 கிராமுக்கே நல்ல ஒரு 10 பவுண்ட் மாதிரி ஒரு லுக் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. நெக்லஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் உங்களுக்கு அந்த டிசைன் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த டிசைன் பார்த்துக்கோங்க. இதில் மகாலட்சுமி அழகாக வந்து உங்களுக்கு 3Dயில் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னாக காமிச்சிருப்பாங்க இல்லையா. இப்போ நான் காட்ட போகிற டிசைனுமே நல்லா வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரியும் உங்களுக்கு. இதில் அந்த ஃபெதர் ஒர்க் மட்டும் சைடில் வந்திருக்கும். பட் நான் இப்போ வேர் பண்ண போகிறது கோபுரம் ஒர்க்கு அண்டு கோபுரம் ஜிமிக்கிங் மேட்சிங்காக அந்த கோபுரம் ஒர்க்கு. அதில் அழகாக மகாலட்சுமி அம்மன் மயில் வந்து அதை அப்படியே சுற்றி ஒரு பெரிய கொடை மாதிரி வர மாதிரி ஒரு லுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஹாரமில் என்ன ஸ்பெஷல்னா, ஹாரமோட சைட் வியூலையுமே 3Dயில் மயில் தெரியும். சைடில் வந்து வரக்கூடிய டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக காமிச்சிட்டு பென்னண்ட்டில் வந்து கிராண்டான ஹைலைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 67 கிராம்ஸு. அதுக்கு மேட்சிங்காக நெக்லஸும் இருக்குது. நீங்கள் நெக்லஸ் டிஃப்ரெண்ட்டாக நெக்லஸ், டிஃப்ரெண்ட் நெக்லஸ் வித் ஹாரம் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை சேம் காம்போ நெக்லஸ் அண்ட் ஹாரம் வந்து சேம் காம்போ மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு யூனிக்கான சோக்கரு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு நெக்லஸ், ஹாரம் வந்து ஒரு 3Dயில் அந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பேரப் பண்ணும்போது. இதில் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி டிசைன் மட்டும் கோபுரமோட காமிச்சிருப்பாங்க. ஃபெதர் ஒர்க் வந்து அங்கங்கே ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த டிசைன் கண்டிப்பாக யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டீங்க. அவ்வளோ அழகான ஒரு டிசைனு. இதில் அந்த ஃபெதர் ஒர்க் சைடில் காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ்ட்ராடினரி. இதில் வந்து ராம் பரிவார் இருக்கிற மாதிரி நினைக்கிறேன். நான் எதுக்கும் க்ளோஸர் போயிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எஸ், இதில் வந்து ராமர், சீதை, ஆஞ்சநேயர் எல்லாம் படப்பரிவாரங்களோட எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இது. ஐ திங்க் அந்த பட்டாபிஷேகம் அந்த ஒரு தீமில் வந்து இந்த டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சச் அ வண்டர்ஃபுல் டிசைனுங்க. அண்ட் இந்த கலெக்ஷனில் மகாலட்சுமி டிசைன் வந்து இன்னும் ஹைலைட்டடாக இருக்கும். அப்படியே ஒரு டாப் எம்போசிங் எஃபெக்ட் வந்து இதில் ரொம்ப நல்லா தெரியும். ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கலர் நம்ம கேமரா லைட்னிங் ஒரு அங்கே ஷோரூமில் இருக்கிற லைட்னிங்னால எக்ஸாக்டான ஒரு ஷேடு வந்து தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக ஃபீல் பண்ணுவீங்க. வச்சு வேர் பண்ணி பாருங்கள். ஆன்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோ கோல்டை விட ஆன்டிக் நீங்கள் வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதோட அழகு வந்து தெரியும். ஏன்னா நம்ம வந்து கையில் பார்க்குறதுக்கும் வேர் பண்ணி பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரையல் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு 3 பவுனுக்கு கம்மியில் வரக்கூடிய ஒரு நெக்லஸ். ஹாரம் வந்து 52 கிராமு. அந்த டிசைன் முழுக்கவே சைடில் மட்டும் சின்னதாக வந்து உங்களுக்கு அந்த ஃபெதர் ஒர்க் வந்து காமிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு க்ளோசர் வியூ, ஒரு லாங் ஷாட்டு, அப்புறம் செட்டோட ஓவர் வியூ 3மே காமிக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டேக் ஸ்க்ரீன்ஷாட் டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க. இந்த செட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இதில் எல்லாமே இருக்கும். கோபுரம் ஒர்க்கு 3Dயில், அதே மாதிரி மயில் ஒர்க்கு, அப்புறம் கீழே கோல்டு பால்ஸு, ஃபெதர் ஒர்க்கு, சைட் ஃபுல்லாக டிசைனு, அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பெஷலி த நெக்லஸ் சிம்பிளாக நீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பேட்டர்ன் 22 கிராம்ஸ் வரும். கொஞ்சம் சாலிடான பேட்டர்னும் கூட. ரொம்ப லைட் வெயிட்டு பேப்பர் காஸ்டிங் டிசைன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாலிடாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா தூரத்துலேருந்து பார்த்தா கூட டிசைன் வந்து சைட் வியூலாம் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்பார்ட் ஃப்ரம் பீகாக் ஃபெதர் ஒர்க் நிறைய யூனிக்கான
லைட் வெயிட் ஆன்டிக்கில் வரக்கூடிய ப்ராட் ஜுவல்லரி டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே ப்ராடான கலெக்ஷன். ஃபர்ஸ்ட் டைம்லாம் 2 லேயர் 3 லேயரில் ஹாரம் வரும்போது நெக்லஸே நம்மளுக்கு வந்து 40-45 கிராம்ஸ்க்கு 3 லேயரில் நெக்லஸ் வந்து நான் என்எஸ்கேல வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2023லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. 2 லேயரில் 3 லேயரில் ஹாரமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 44 கிராமுக்கு டபுள் லேயரில் ட்ரிபிள் லேயர்லாம் ஹாரம் வந்துடுச்சு இப்போ. ஸோ அந்தளவுக்கு லைட் வெயிட்லேயுமே சூப்பரான மேக்கிங் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 23, அப்புறம் ஹாரம் வந்து 45 கிராம்ஸு. இந்த டிசைன்ஸுமே நல்ல பார்வை. இது ரொம்ப நீட்டாக கொஞ்சம் சாலிடாக நுணுக்கமாக நல்லா வேலைப்பாடெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் எந்த ஒரு ஃபெதர் ஒர்க்கு பீட்ஸு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான பேட்டர்ன்னா நம்ம டான்சனைட் ஸ்டோன், அப்புறம் லைட்டாக ரூபி பிங்க் கலரில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு டிசைன் பார்க்க போகிறோம். இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது நேரில் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி கேஸ்டிங் ஒர்க் மாதிரி அங்கங்கே மகாலட்சுமி டிசைன்லாம் கேஸ்டிங் ஒர்க்கில் பண்ண மாதிரி ஒரு ஃபியூஷன் ஒர்க்கு வந்து இந்த ஹாரமில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் நெக்லஸ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த செட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் செட் வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸ் பதிச்சு அதில் ஸ்பார்க்லிங் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. நார்மலாக வரக்கூடிய ஜெர்கான் ஸ்டோன், ஏடி ஸ்டோன், சிக்னிட்டி ஸ்டோன்ஸு அந்த மாதிரி வரக்கூடியதுக்கும் இது வந்து இன்னும் பொடி கல் நல்ல ஸ்பார்க்லிங்காக இருக்கும். ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் சைடு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஐ திங்க் இந்த டிசைன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஹாரமு சென்டரில் மட்டும் மகாலட்சுமி அழகாக வந்து காமிச்சிருக்கோம். பிளஸ்ஸிங்கோடு இருக்குங்க. ரொம்ப அதாவது அழகாக அந்த கை வந்து அழகாக பிளஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யானை கம்ப்ளீட்டாக சைடு ஃபுல்லாக யானை வச்சு வரக்கூடிய 5 பவுன் ஹாரம் அண்ட் 20 கிராம்ஸ்க்கு ஒரு க்யூட்டான நெக்லஸ். இப்போ யானை டிசைன் வந்து வர்றது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. பட் இந்த பர்டிகுலர் ஹாரமில் யானையும் இருக்குது, மயிலும் இருக்குது. இது வந்து ஒரு மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு பேட்டர்ன். லைக் 20 கிராம்ஸ்க்கு ஒரு நெக்லஸ் பேட்டர்ன் வரும் அண்ட் 31 கிராம்ஸ்க்கு ஹாரம். அதுவும் டபுள் லேயரில் வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாரம். இந்த ஹாரம் ஒன்றே ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரில் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப கிராண்டியராகவும் இருந்தது. 59 கிராம்ஸ்க்கு அவ்வளோ பெரிய ஒரு பென்னண்ட் மேக்கிங் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஹாரம் வந்து ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே வரும். லைக் 27 கிராம்ஸ்க்கு ஹாரம், 16 கிராம்ஸ் 2 பவுனுக்கு ஒரு க்யூட்டான செட்டு. நான் உங்களுக்கு ஏன் இந்த வியூவில் காமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நெக்லஸும் ஹாரமும் அட் அ டைம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே வரக்கூடிய செட்டு. மெயினாக இந்த ஹாரம் நிறைய பேர் இதில் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 3 பவுனுக்கு 1 கிராம் கூட. ஸோ 25 கிராம்ஸ்க்கு நல்ல ஒரு ஹாரம் வந்தது. இது வந்து உங்களுக்கு அந்த ரூபி பிங்க் கலரில் ஸ்டோன் அண்ட் பீட்ஸ் வச்சு வரக்கூடிய ஒரு கிராண்டியர் நகாஸ் கலெக்ஷன். ஈவன் நெக்லஸுமே உங்களுக்கு நகாஸில் தான் வருது. இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டபுள் லேயரில் இதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இந்த நகாஸ் கலெக்ஷன் மட்டும் வச்சு காட்டுறேன். அது வந்து எப்படின்னா கொஞ்சம் சாலிடாக இருக்கும். அந்த கலர்ஃபுல்லான ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது நல்லா வந்து ஹைலைட்டடாக உங்களுக்கு காமிக்கும். அண்டு ஜிமிக்கி வந்து 24லேயும் இருக்குது, 20 கிராம்ஸ்லேயும் இருக்குது. அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து சைடில் ஃபுல்லாக மாங்காய் டிசைனும் மயில் டிசைன் ரெண்டுமே வந்திருக்கு காம்போ. அது காசு மாலை மாதிரியும் இருக்கும். லுக் வைஸ் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து க்ரீன் ஸ்டோன், நல்ல ஒரு மின்ட் க்ரீன் ஸ்டோனில் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய செட்டு. இது வந்து உங்களுக்கு 18 கிராம்ஸ்க்கே நல்ல ஒரு ப்ராட் நெக்லஸ். இதில் வந்து ஆக்சுவலாக ஸ்டோன் மட்டும்தான் க்ரீன் ஸ்டோன், பட் கோல்டு பால்ஸ் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அந்த ஒரு எமரல்டு கலரில் வரக்கூடிய அந்த பீட்ஸ் ஹேங்கிங்குமே இதில் கொடுத்துருந்தாங்க. ஹாரம் வந்து ஒரு 80 கிராம் வெயிட் இருக்கிற மாதிரி இருக்கும். 48 கிராம் தான் அது. இதுவும் 1 மோர் லைட் வெயிட் வெட்டிங் செட்டு. இதில் பென்னண்ட் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பென்னண்டோட வியூ வந்து நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு வண்டர்ஃபுல்லான செட்டுங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. டபுள் லேயரில் ரொம்ப அழகான ஒரு மாங்காய் மாலை வித் பென்னண்ட்டோட வருது. இதோட சைடு அந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டீட்டெயிலிங்காக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பட்ஜெட் செட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கிராம்ஸில் 16 கிராம்ஸ் ஒரு நெக்லஸ் வாங்கணும், இல்லை ஒரு 14 கிராம்ஸில் நெக்லஸ் அண்ட் 23 கிராம்ஸ்க்குள்ளே வந்து ஹாரம் வாங்கணும்னா இது ஒரு பெஸ்ட் பட்ஜெட். அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுவும் அகெயின் 1 மோர் பெஸ்ட் பட்ஜெட் செட்டு வித் ஸ்டோன் ஒர்க்கோடு வரும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐ திங்க் 21 அப்படின்னும் போது நம்மளுக்கு 3 பவுனுக்கு கம்மியிலேயே வந்துடும் இந்த நெக் செட்டு. கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது இந்த நெக் செட்டு. அண்டு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு க்யூட்டான ஹாரம். இந்த ஹாரமில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. என்னன்னு கீழே மறக்காமல் சொல்லுங்கள். மகாலட்சுமிக்கு பேக் சைடில் வரக்கூடிய ஒரு யூனிக்னஸ் தான். அதுதான் உங்களுக்கு க்ளூ. கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டிசைன் வந்து டெம்பிள் ஒர்க்கில்
அந்த குட்டி குட்டியான குந்தன் ஸ்டோன் ஒர்க்கு, ஃபெதர் ஒர்க்கும் இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் திருப்பி ஒரு ஒரு ஃபெதர் ஒர்க் டிசைன். இது வந்து எனக்கு ரொம்ப ப்ராடாக ஒரு ஹாரம் வாங்கணும். அதாவது அந்த ஹாரம் நான் வேர் பண்ணும்போது அது ப்ராடாக தெரியணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டு செட்டு. ஏன்னா அவ்வளோ அகலமான ஒரு பேட்டர்னில் பண்ணியிருந்தாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க. அந்த ஒரு ரூபி பீட்ஸுமே லைக் இது கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருந்தது. கீழே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிங்க் கலரில் உங்களுக்கு அந்த பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் ஒர்க் வச்சு இந்த செட்டு வருது. எனக்கு தெரிஞ்சு இந்த செட்டு உருவம் இல்லாமல் வரக்கூடிய கலெக்ஷன் இது. இப்போ வரைக்கும் நம்ம மகாலட்சுமி டிசைன் வச்சு பார்த்தோம் இல்லையா, இந்த செட்டு உருவம் இல்லாமல் வருது. நான் வேர் பண்ணியும் காட்டுறேன். இது லென்த்தும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நல்ல பார்வையாகவும் இருந்தது இந்த பேட்டர்னு. 44 கிராம்ஸ்க்கு எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள். இது நான் வந்து நம்ம சிலதுலாம் ப்ராடாக தெரியணுன்றதுக்காக நம்ம வந்து அந்த டபுள் டேப்லாம் போட்டு அங்கங்கே ஸ்டிக் பண்ணி வைப்போம். அப்படியே கொஞ்சம் ப்ராடாக நிற்கிறோம். இப்படி இது அந்த மாதிரி எதுவும் கேர் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ரலாக நம்ம வேர் பண்ணும்போதே அது அப்படியே ப்ராடாக நிற்கிது. எந்த வியூவில் பார்த்தாலும் அப்படியே அழகாக நிற்கிது. நல்லா பார்வையாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு இதில் உருவம் இல்லாமல் இன்னும் ஃபியூ டிசைன்ஸ் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1.5 hour ஆச்சு. அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இந்த பர்டிகுலராக இந்த கலெக்ஷன்ஸில் மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஒரு 1 ஹவருக்கு மேலேயே போச்சு. ஏன்னா நம்ம வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம ரீல்ஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராம் வெயிட்லாம் செக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நியர்லி 1.5 hour அதுக்கு மேலே போயிட்டு இருந்து அவ்வளோ வெரைட்டி. ஆனால் ஸ்டில் அதுக்கப்புறம் முடிக்கும் போது தான் தெரிஞ்சுது இன்னும் கூட கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து சூப்பரான கேஸ்டிங் ஒர்க்கு. அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுவும் ஒன் மோர் ப்ராட் செட்டு பிலோ 40. லைக் இதே ப்ராட் செட் நான் ஒன்று வச்சு காமிச்சேன் 44ல். பட் 37K ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் டபுள் லேயரில் ஒரு 20 கிராமுக்கே நான் டபுள் லேயர் நெக்லஸ் வாங்கணும், 30 கிராமுக்கு ஒரு ஹாரமே வாங்கணும் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு செட்டு. இந்த மாதிரி ட்ரிபிள் லேயரில் நான் ஒரு நெக்லஸ் வந்து வாங்கியிருந்தேன் லைக் ஒரு 2 years பேக்கு. அது நெக்லஸே 44 அந்த மாதிரி வந்தது. பட் இந்த வாட்டி இப்போ 42K ஹாரம் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு ட்ரிபிள் லேயரில் வந்து நிறைய ஹாரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை டிசைன்லாம் 40 கிராம்ஸ்க்கு ட்ரிபிள் லேயர் வித் அந்த ரெட்டமயில் டிசைனோடு வருது. இது வந்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ட்ரிபிள் லேயரில் வரக்கூடிய ஹாரம் வித் அங்கங்கே ஸ்டோன் ஒர்க்கு. ஸோ இப்போ எந்த அளவுக்கு லைட் வெயிட்லேயே ட்ரிபிள் லேயரில் ஹாரமே வந்துடுது. ஸோ நிறைய டிசைன்ஸு நியூவாக வந்திருக்கு. இதுவும் உங்களுக்கு அந்த ஸ்பார்க்லிங் ஸ்டோன் வச்சு வருது. மகாலட்சுமி டிசைன் பென்னண்ட்டில் வந்து பின்னாடி ஜால் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஹைலைட்டட் பேட்டர்னு. இது ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் செட். ஒரு 13 கிராமுக்கு நல்ல ஒரு நெக் பீஸு. இப்போ இந்த செட்டுக்கு நம்ம பேக் செயின் போடணும் அப்படின்னா நெக்லஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கிராம்ஸ் 3 to 4 கிராம்ஸ்க்கு நெக்லஸ்க்கு நீங்கள் பேக் செயின் போடணும். இந்த மாதிரி ஹாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 to 5 கிராம்ஸ். ஏன்னா இது லைட் வெயிட் கலெக்ஷன் அப்படின்னும் போது இதுவே கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னா 8 கிராமாவது நீங்கள் பேக் செயின் போட்டிங்கன்னா தான் நல்லா வந்து நம்மளுக்கு லைஃப் வரும். இந்த மாதிரி பென்னன்ட் செயின் மாடல்ஸ்லாம் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ஹைலைட்டடாக. இதுலேயுமே உங்களுக்கு வந்து அந்த டான்சனைட் ஸ்டோன் கலரில் வரக்கூடிய டிசைனு, க்ரீனு, ரூபி பிங்க்கு அந்த கலர் காம்பினேஷன்ஸுமே இருக்குது. இந்த செட்டு வந்து உங்களுக்கு உருவம் இல்லாமல் வரக்கூடிய டபுள் லேயர் மாலை வித் நெக்லஸ் லைக் அரவுண்ட் ஒரு 37 கிராம்ஸ்க்கு வரும் அந்த செட்டு. இதில் பென்னண்ட் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த டிசைனு. இதோட சைட் வியூ ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வித் ஹேங்கிங் வந்து நல்லா கவர் ஆகுது. இந்த செட்டோட சைட் வியூ பாருங்களேன், இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் செட்டோட வெயிட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். லைக் 45 கிராம்ஸ் வருது. ஹாரம் வந்து 45 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இது ஒரு மாதிரி ஆன்டிக்லேயே ரொம்ப நல்ல ஒரு கலர் காம்பினேஷன். இது வந்து 3Dயில் எம்போஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பேட்டர்ன். இது வந்து எவ்வளோ அழகாக எம்போஸ் ஆகிருக்கு பாருங்களேன். அழகாக அப்படின்னமோ தனியாக மகாலட்சுமி எடுத்துகிட்டு வந்து இந்த ஹாரம் மேலே பதிச்ச மாதிரி அவ்வளோ அழகாக வந்து எம்போஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. இதோட வெயிட்டுமே உங்களுக்கு அரௌண்டு 51 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். அண்ட் இது வந்து அந்த லைட் ஷேட் ஆஃப் டான்சனைட் ஸ்டோன் அண்ட் பீட்ஸு 26 கிராம்ஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஹாரம் அண்ட் 16 கிராம்ஸ்க்கு ஒரு செம்ம க்யூட்டான ஒரு நெக் பீஸு. இது வந்து லைட் வெயிட் கலெக்ஷனுங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. லைட் வெயிட் கலெக்ஷன் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணோம். பட் அட் த சேம் டைம் நல்ல பார்வையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் கிராண்டான பீஸு. இதுக்கு லென்த் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாரமோட அந்த சைட் வியூலேருந்து கீழே அந்த பென்னண்ட் இல்லாமல் அந்த கம்ப்ளீட் ப்ராட்னஸ் வந்து அந்த பென்னண்ட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து டபுள் லேயரில் வரக்கூடிய செட்டு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 43. நான் லாஸ்ட்டாக ஒரு செட்டு காட்டுறேன். ஐ திங்க் அது வந்து ஒரு லைட் வெயிட் கலெக்ஷன் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அது. 12 கிராமுக்கு ஒரு நெக்லஸு அண்ட் 22 கிராம்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஹாரம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் பெருசாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இல்லை, நல்ல ஒரு அழகான ஆன்டிக் டிசைன்.
ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக நடுவில் ஒரு ட்ரேஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சேர் பக்கத்தில், அதுலேயும் ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பீகாக் கலெக்ஷன்ஸ், அதுமாதிரி பீகாக் ஃபெதர் கலெக்ஷன்ஸு. ஸோ இது மாதிரி அந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு முடிக்கும் போது 1.5 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறமும் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நிறைய, நான் சொல்ல வரது என்னன்னா, ஸோ யூ ஹேவ் மோர் கலெக்ஷன்ஸ், மோர் சாய்ஸஸ் அண்ட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இன்றைக்கி ஒரு டிசைன் பார்க்குறீங்கன்னா நாளைக்கு இன்னும் பெட்டர் டிசைன், அடுத்த நியூ டிசைன், அந்த மாதிரி உங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் தேடுற கலெக்ஷன் இல்லைன்னா டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் பிளேஸ் த ஆர்டர். ஆர்டர்ஸ் நீங்கள் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஷாப் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.